லவ்வர் படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களுடைய கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கறதுக்கு. படத்தோட ஆரம்பத்தில் படத்தோட ஹீரோயின் திவ்யா ஒரு பீச்சில் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆஃபீஸ் கொலீக். இன்னைக்கு ஏன் இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸோட டீம் லீட் இன்னையோட ரிலீவ் ஆகிறாரு. அதுக்காக ஒரு கெட் டுகெதருக்கு தான் வந்திருக்காங்க. ட்ரூத் ஆர் டேர் கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கேம்ல ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது. உங்களோட காதலனை நீங்க எப்ப மீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கேள்விக்கு கொஞ்சம் தயக்கத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் செகண்ட் இயர்ல தான் ஃபர்ஸ்ட் அவனை பார்த்தேன். கல்ச்சரல்ஸ்ல மிமிக்ரி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணான். விஜய் சேதுபதி மாதிரி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினவன் தான் அவன். கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட காதல் வளர 6 வருஷம் ஆச்சு. இப்போ அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. இவங்க அவங்களோட கதையை சொல்லி முடிச்ச உடனே அருண் கிட்ட இருந்து கால் வருது. பதட்டப்பட்டு கால் அட்டன் பண்றாங்க. அந்த பக்கம் அருண் எங்கடி இருக்க அப்படிங்கிற மாதிரி அதிகார துணியில கேள்வி கேட்கிறாரு. வளகாப்புல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா லொகேஷன் அனுப்பு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கிருந்து கிளம்பிடுவேன், எதுக்காக கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல, நீ லொகேஷன் மட்டும் அனுப்பு, நான் அங்கே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வளகாப்புக்கு வரல, என்னோட டீம் லீட் இன்னையோட ரிலீவ் ஆகுறாங்க, அதனால ஒரு சின்னதா ஒரு கெட் டுகெதர், அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியும்டி நீ போய் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவசர அவசரமா புறப்பட்டு அந்த லொகேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க வழியில ஹீரோவோட பைக் பஞ்சராக அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பைக்ல ஏறி 2 பேரும் போய்கிட்டு, அவங்களோட ஃப்ரெண்டு எதுக்குடா போற அப்படின்னு கேட்க, அன்னைக்கு சொன்னலடா அவன் கூட சேர்ந்து இங்க ஊர் சுத்துறதுக்காக வந்திருக்கா, இன்னைக்கு போய் அவளை பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, மச்சான் இதெல்லாம் தப்புடா வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏய் இல்லடா நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்ல நம்ம ஒரு கட்டிங்க போட்டு பொறுமையா யோசிச்சுட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு குடிக்கிறதுக்கு ஐடியா சொல்றான் அந்த ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போய் ஒரு இடத்துல குடிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்து தான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு ஹீரோ நேரடியா அங்கதான் போறாரு. எதுக்காக பொய் சொல்லிட்டு அங்க போன அப்படின்னு கேட்கறதுக்காக போறாரு. ஹீரோயின் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு போகணுன்ற எந்த அவசியம் இல்ல, உண்மையை சொன்னா நீ விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுதாண்டி பிரச்சனை, எதுக்கு பொய் சொல்லிட்டு போன அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. அபார்ட்மெண்ட்ல சில பேர் அவங்கள கிராஸ் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் பார்த்துட்டே போறாங்க. எதுக்கு பொய் சொன்ன அப்படின்னு திரும்ப அதே கேள்வியை கேட்டுட்டு இருக்க, இதுக்கு மேல என்னால பேச முடியல, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அருண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோ பேச அவங்க கிளம்புறாங்க. அப்படிங்கிற கோவத்துல பக்கத்துல இருக்க கார் கண்ணாடியை ஓங்கி அடிக்கிறாரு. கையெல்லாம் ரத்தம் வருது. கோவத்துல போயிட்டு இருந்த ஹீரோயினுக்கு இந்த சத்தம் கேட்டவனும் கீழே அருணோட கையை பார்த்தா ரத்தம் வருது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவங்க தான் எல்லா மெடிக்கல் செலவுகளையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஹீரோட ஃப்ரெண்ட் பக்கத்துலயே உட்காந்துட்டு, இந்த பொண்ணு தங்கண்டா இவளை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இல்ல நம்ம சண்டை போட்டிருக்கோம், மறுபடியும் பேச்சப் பண்ணாம வீட்டுக்கு போனா உனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் கார்ல அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல போயிட்டு இருக்கும்போது, சாரிடி தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம கோவப்பட்டேன், இருந்தாலும் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் இந்த மாதிரி எங்க போனாலும் உண்மையை சொல்லிட்டு தான் போகணும். அப்படியே உண்மையை சொல்லிட்டு போனாலும் பையன் கூட போகாத, பொண்ணுங்க கூட போ அப்படின்னு பயங்கரமா கண்டிஷன் போடக்கூடிய ஆள். ஆனா ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த வித தப்பான இன்டென்ஷனும் கிடையாது. அவங்க ஒரு டீம் அவுட்டிங்கா தான் போறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாரும் இருப்பாங்க பொதுவா ஐடி கம்பெனில. இந்த மாதிரி தப்பான யோசிக்கிறது தப்பு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு பயங்கரமா கண்டிஷன் ஆயிருக்காரு நம்ம ஹீரோ. இந்த சீன் இதோட முடிய லவ்வர் அப்படின்னு டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க படத்தை. ஹீரோவோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க. அப்பா பொறுத்த வரைக்கும் ஹீரோ எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும். அப்பாவுக்கு ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கும். அவங்க அம்மாவை சுத்தமா மதிக்கவே மாட்டாரு. டெய்லியும் குடிச்சிட்டு அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்றது தான் அவரோட வேலையா இருக்கும். ஹீரோ அன்னைக்கு கையில அடிபட்டு வீட்டுக்கு போனோனையும் அவங்க அப்பா கேட்கக்கூடிய கேள்வி, அம்மா நகை அடகு வச்சு 15 லட்ச ரூபா வாங்கிட்டு போனியே அதை என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க போக அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கரமா சண்டை முட்டிக்குது. ஆக்சுவலா ஹீரோ பிஇ முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகாம ஒரு கெஃபே ஆரம்பிக்கணும், பிசினஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள். இதுக்காக அவங்களோட அம்மாவோட நகையெல்லாம் வித்து ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட கெஃபே ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸ் அமௌண்டா 15 லட்ச ரூபாய் கொடுத்துருவாரு. அந்த காசை கொடுத்த அந்த நபர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். 4-5 பசங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு டெய்லியும் குடிக்கிறது, இந்த மாதிரியான பணங்களை நிறைய பேர்கிட்ட ஆட்டையை போட்டு அதுல இருந்து வாழக்கூடிய ஒரு மனிதன். ஆனா அவங்க பண்ணக்கூடிய சூழ்ச்சி தெரியாம அந்த காசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த காசையும் வாங்க முடியாம ஒழுங்கா தொழிலும்
எதுவும் ஆரம்பிக்க முடியாம மாட்டிக்குவான் நம்மால. அந்த ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருந்து மெசேஜ் வருது, ஈவினிங் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃப்ராடுக்கார பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈவினிங் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம், கெஃபே பத்தி பேசலாம், வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 பியர் போய் வாங்கிட்டு வாவேன், அப்படியே அதை பேசிக்கிட்டே குடிச்சிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவன் ஒரு ஃப்ராடு பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஆளை தான் மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக, இல்லனா அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், நான் இங்க கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை கழட்டி விட்டு ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போய் ரெடி ஆகிறான். ஹீரோவுக்கு ஒரு நல்ல கெஃபே ஆரம்பிக்கிறது தான் பிசினஸ், அதனால கொஞ்சம் பேக்கிங்லாம் தெரியும். ஆப்பிள வச்சு ஒரு நல்ல கேக் ரெடி பண்றான். இந்த கேக் ரெடி பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்க போக சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கடைசியில ஏதோ ஒரு ஸ்வீட் ஆர்டர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, எந்த ஆர்டரும் பண்ணாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சுட்டு போன அந்த கேக் எடுத்து சர்ப்ரைஸ் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நேற்று நடந்ததுக்கு ரொம்பவே சாரி, தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. திரும்ப அதை ஏன் ஞாபகப்படுத்துற, நீ அந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னை பார்த்தாவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்ல சாரின்னு கன்வின்ஸ் பண்ணி அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா தங்குறாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் இன்டிமசியாவும் இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆபீஸ் போற ஹீரோயின் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கேட்கறாங்க, என்னடி கழுத்துல ஏதோ மார்க் இருக்கு, ஓ மறுபடியும் பேட்சப் ஆயிட்டீங்களா, உனக்கு பெட்டரான ஒரு ஆள் கிடைப்பாண்டி, அவனை மாதிரி குடிச்சிக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கவங்கலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ண, நான் அவங்ககிட்ட இனிமே எதுவுமே சொல்லி புலம்ப மாட்டேன், வேணான்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு பொண்ணு மட்டும் புதுசா ஒரு ஆள் இங்க வந்திருக்கிறத பாக்குறா. அந்த ஆள் யாரு அப்படின்னா, ஏற்கனவே டீம் லீட்னு ஒருத்தர் வெளியே போயிருப்பார் இல்லையா, அந்த லீட் கேரக்டருக்கு ஒருத்தர் புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஆக்சுவலா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாரு, டிராவல் விளாக்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. மதன் வண்டர்ஸ் தான் இவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட கசின் எல்லாரும் இவங்களோட ஃபேன், இவரு நமக்கு வர்றது ரொம்பவே அதிர்ஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆபீஸ்ல மறுபடியும் ஒரு கேங் செட் ஆக ஆரம்பிக்குது. அந்த டீம் லீடான மதன் அவர்களும் மற்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான டீம் செட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே உண்மையானுமே ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் இந்த லவ் கிவ் அது இதுன்னு டார்ச்சர் பண்றது இது மாதிரி எதுவுமே இல்லாம ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இந்த கேங் எல்லாரும். ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து காலேஜ் கெட் டுகெதர், அதாவது இவங்க காலேஜ் மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் மீட் பண்ண போறாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை கிரஷா நினைச்சிட்டு இருந்த ஒரு பையனும் அங்க வந்திருப்பான். அவன் ஒரு ஐடி கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த கெட் டுகெதர்லயே ஹீரோ மட்டும் தான் வேலை இல்லாம பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஆள். ஹீரோக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருப்பாரு. ஹீரோயினும் அந்த பையனும் ஒரு கேஷுவலா தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுவே சுத்தமா இவருக்கு பிடிக்காது. ஹீரோயின் கூப்பிட்டு அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண, அவன் உடனே என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். இல்ல இந்த மாதிரி பிசினஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையன் ஜென்யூனா தான், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, நிறைய இன்வெஸ்டர்ஸ் எனக்கு தெரியும், பண உதவி எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து, இல்ல இப்போ வந்து அவன் வந்து டிசைன் ஜாப்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிசைன் ஜாபா, என்னோட கம்பெனிலேயே ஓப்பனிங் இருக்கே, நீ ரெஸ்யூம் அனுப்பு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல ஹீரோக்கு ரொம்ப ஈகோ இடிக்குது. அந்த பையன் என்னதான் கேஷுவலா சொன்னாலும் ஹீரோயின் இந்த இடத்துல அவன் வேலை தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னது ரொம்பவே பிடிக்கல. இதனால அந்த பையனையே பயங்கரமா அடிக்க போயிடுறாங்க. ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அழுதுகிட்ட அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியே போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு போறாங்க. ஹீரோவும் ஓடி போய் அந்த ஆட்டோல ஏறிக்க, இங்க இருந்து கிளம்பு அருண், உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, இனிமே நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க ஆட்டோல. ஹீரோவும் அந்த ஆட்டோ விட்டு அப்படியே இறங்கி போயிடுறாங்க. மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டை. அருண் மறுபடியும் சாரி கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் பிளாக் பண்ணிட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாத அருண் ஒரு டிசைன் ஜாப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அந்த வேலையும் அவனுக்கு கிடைக்குது. அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஐடி கார்டை போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்ப, ஹீரோயினுக்கு மனசு இறங்கி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பீச்ல மீட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உடனே நம்ம வந்து உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கல்யாணத்துக்குலாம் நான் இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்லடி எங்க அம்மாவும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க அம்மா வந்து உங்க வீட்டுல பேச சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ வந்து நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, எங்க அம்மாட்ட நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க அம்மாவை போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவனையும் இவ தான் என்னோட மருமக அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸே ஆயிடுறாங்க. உனக்கு சமைக்க தெரியலனா பரவாயில்லமா, நானே பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு திறந்துட்டு அவங்க அப்பா வர்றாரு குடிச்சிட்டு. அவர் அந்த பொண்ணை பார்த்தவனே என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் கூடயா சுத்திட்டு இருக்க, இவனே ஒரு குடிகாரன், இவனையாமா நம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இவன் அடிக்கடி கோவப்படுறான், நிறைய குடிக்கிறான், என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலேயே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க டீம் லீடான அந்த மதன் வீட்டுல வந்து ஒரு கெட் டுகெதர் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அருண் டிசைன்
ட்ரைனிங் ஜாப்ல நல்லா போய்கிட்டு இருக்கும்போது கெஃபே ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு 5 லட்ச ரூபா வாங்கினா இல்லையா, அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் பாக்குறான், ஒரு புது மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கியிருக்கான். இதை பார்த்தோன்னே அவன் வீட்டுக்கு போய் நேரடியா கேட்கறான், அப்புறம் எப்ப நம்ம வந்து கெஃபே ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பணம்லாம் வந்துருச்சுடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹோப் கொடுக்குறான். இந்த ஹோப் கிடைச்ச உடனேயும் இவனோட ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் மறந்துட்டு இவன் இந்த கெஃபே ஆரம்பிக்கிறத பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆஃபீஸ்ல சரியா வேலை செய்யறதே கிடையாது. ஆஃபீஸ்லயே உட்காந்து இவனோட கெஃபேக்கான லோகோவை ரெடி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க இவனோட வேலையும் பறி போகுது. இப்போ வேலை போயிடுச்சு அப்படிங்கிறத திவ்யாட்ட சொல்லலாமா வேணாமா, கல்யாண பேச்சை வேற எடுத்துட்டு இப்படி வேலை போயிடுச்சு அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கான் நம்மளு. இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது தான் அவனோட ஃப்ரெண்டு அந்த பணக்கார வீட்டு பையன் இருக்கால, அவன் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அன்னைக்கு நைட் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போறான். இப்பதான் அந்த கெஃபே ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ண பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த ஹோப்போட எப்ப நான் கெஃபே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க, அவன் ஒரு ஆகஸ்ட் டிசம்பருக்குள்ள கண்டிப்பா நம்ம ஆரம்பிச்சிருவோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆகஸ்டா, அதுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்கு, அவ்வளவு நேரம்லாம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட வேலையை வேற விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வேலையை விட்டுட்டியா, உன்னை யார் வேலையை விட சொன்னா, நான் உன்னை வேலை விட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்க, இப்பதான் இவன் ஒரு ஃப்ராடுக்கார பையன் அப்படிங்கிறதே உனக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமா சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். ஹீரோயின் கால் பண்ணி, எல்லாரும் ஃப்ராடுக்கார பசங்களா இருக்காங்க, இனிமே கல்யாணம் பண்ணிட்டு நீ நான் அம்மா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, மதன் வண்டர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போறாங்க. ஹீரோயின்ட்ட எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கு உடம்பு சொல்ல ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு அந்த ட்ரிப்புக்காக போயிட்டு இருக்கா. என்னதான் பொய் சொல்லிட்டு போனாலும் ஹீரோயினுக்கு அங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கவே முடியல. அவர் தனிமையா இருக்கா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மதன் வண்டர்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல இவங்களோட டிஎல் எப்பவுமே அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வீடியோவா விளாக்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த ட்ரிப் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மதன் வண்டர்ஸ்ல 5 lakh ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. இந்த 5 lakh ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம ட்ரீட் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இந்த கேங்குக்கு குடிப்பழக்கமும் இருக்கு, அதே மாதிரி கஞ்சா பழக்கமும் இருக்கு. பொண்ணுங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கஞ்சா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க கேங்ல பேசிக்கிறாங்க. சரி எங்க வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அவன்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதன் வண்டர்ஸ் மதன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மட்டும் இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் கிடையாது. இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வேலையை விட்ட நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் வந்து பைக்ல டீ குடிச்சிட்டு அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது, ஒரு கமிட்மெண்ட், என்னன்னு தெரியல, மச்சான் வா ஒரே ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறான். இந்த பக்கம் மதன் வண்டர்ஸும் அவங்க டீமும் ஹீரோயினும் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வாங்க போறது கஞ்சா. கஞ்சா யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு தான் வைப்பான். 2 பேரும் ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணும்போது தான் தெரியும், ஹீரோயின் மட்டும் ஹீரோ கஞ்சா விற்கிறவங்க கூட இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா இவனும் கஞ்சா விற்கிறான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறா. மதன் கிட்ட அந்த போதைப் பொருளை கொடுத்தோன்னையும் ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, மதன் வண்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வச்சிருக்கான்டா, இவன் மூஞ்ச முன்னா தெரியாதா, கண்டுபிடிச்சேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பேஜை காட்ட, ஹீரோவும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளார நிறைய போய் அலச ஆரம்பிக்கிறான். அப்பதான் வந்து அவங்க போயிட்டு வந்தாங்களே ஒரு ட்ரிப்பு, அந்த ட்ரிப்ல இருக்கக்கூடிய விளாக் இருக்கு, அந்த விளாக்ல ஹீரோயினோட வீடியோவும் இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு வேகமா ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் சண்டை போடலான்னு போக, ஹீரோயினும் அதே கோவத்துல இருக்கா, கஞ்சா வித்துட்டு இருக்கியா, வேலைக்கு போகாம அங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இப்ப வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அவ்வளவுதான் இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ஓவரா கத்த ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின். ஏன்னா இதுக்கு மேல உன் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, நீ பண்ண அசிங்கத்தை பத்தி நான் கேட்க வந்தா என்னையே நீ கேள்வி கேட்கிற அப்படின்னு 2 பேருக்குள்ளே சண்டை முத்திக்குது. இந்த சண்டையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி, அவங்க அம்மா தூக்க மாத்திரை போட்டு அன்கான்சியஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அவங்க அப்பா 12 லட்சம் ரூபாய் இவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து திருடிட்டு போய் அவங்களோட கீப்புக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதுக்காக முடிவு பண்ணிருக்காரு. இதுக்கு மேல நான் இருந்து என்ன பண்ண போறேன், நீ என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்ப ஹீரோவுக்கும் கிட்டத்தட்ட பிரேக்கப் ஆகிற ஸ்டேஜ். அந்த சண்டையில ஹீரோயின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, இனிமே நம்ம சேரவே வேணாம், நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பிளாக் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் பிரேக்கப் பண்ற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஹீரோயினோட பர்த்டே வருது. பர்த்டே பார்ட்டி வைக்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அபார்ட்மெண்ட்ல கேக் வெட்டுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, கடைசியா ஒரு தட்டி அருணை இன்வைட் பண்ணுவோம், 6 வருஷம் ரிலேஷன்ஷிப், அப்படியே போற போக்குல அவனை கழட்டி விட்டு போறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, அவன்கிட்ட தெளிவா எடுத்து சொல்லி இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டா க்ளோஷர் கொடுத்து இந்த பிரேக்கப் பண்றது தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான். பர்த்டே பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நீயும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அதே மாதிரி அந்த பர்த்டே பார்ட்டிக்கும் நம்ம ஹீரோ வராரு. அங்க வந்து மறுபடியும் என்ன எல்லாரும் பிரேக்கப் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க, அப்ப என்ன விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரும்ப அதே பேசாத, இன்னைக்கு என்ன பர்த்டே, என்ன அள வைக்காத, அவ்வளவுதான் நமக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இங்க இருந்து தான் ஹீரோ
பிரேக்கப் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா சாகர தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பர்த்டே பார்ட்டி ஆரம்பிக்குது. கட் பண்ணி கேக்லாம் வெட்டிட்டு மறுபடியும் தனியா பேசிட்டு இருக்காங்க. இந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. ஹீரோவும் அங்க இருக்கிறதுனால ப்ரோ நீங்களும் வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் வரல அப்படின்னு சொல்ல சரி அவன் வரலன்னா என்ன நீ வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு அந்த குறுக்கு புத்தி வேலை செய்யுது. தனியா ஹீரோயின் அங்க அனுப்புனா இவங்க என்ன தப்பு பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த ட்ரிப்புக்கு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி எல்லாரும் ட்ரிப்புக்கு போறாங்க. இந்த ட்ரிப்புக்கு போனதுக்கு அப்புறமும் ஹீரோவுக்கு அந்த பொசசிவ்னஸ் இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம மதன் தான் விளாக் எடுக்கக்கூடிய ஆள் இல்லையா, அவர் பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து விளாகா எடுத்துட்டு இருக்காரு. இப்போ மணிகண்டன் என்னோட ஆள் குளிக்கிறத வீடியோ எடுக்காத அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. எதுக்காக அப்படி சொல்ற, அதெல்லாம் பண்ண முடியாது, இது ஒரு விளாக் தான், தப்பா பார்க்குறவன் எல்லாரும் தப்பா தான் பார்ப்பான், விளாக் எடுக்கிறத நீ தப்பா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கு. இங்க என்ன சண்டை நடக்குது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அவன் விளாக் எடுக்கிறது அதில் நான் இருக்கிறது எல்லாம் என்னோட பிரச்சனை, நீ அதில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்லயே நிறைய தடவை ஹீரோ பேட்சப் பண்றதுக்காக அடிக்கடி அவரே போய் ஒட்டிக்க ட்ரை பண்றாரு. ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும் அப்படிங்கறத நினைக்கிறாங்க. அப்படிதான் பீச்ல பாட்டை போட்டுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ மறுபடியும் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பிரச்சனையை எடுத்துட்டு வர பயங்கரமா ஆக்வர்ட் ஃபீலிங்க்கு கொண்டு வராரு. ஏன்னா நம்ம முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன், திரும்பவும் அதே விஷயத்தை கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அங்கே ட்ரக்கிங் மாதிரி போகிறாங்க. அந்த ட்ரக்கிங்கில் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, என்ன ரீசன்னு சொல்லு, நீ பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிற, என்ன ரீசன் சொல்லு, நான் சொல்லவா என்ன ரீசன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன ரீசன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, மதன் தானே, மதன் மேலே ஆசை இருக்கிறதுனால தானே என்ன வேணான்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, யாரு கூடயாவது சகஜமாக பழகுனா உடனே அவன் கூட போயிடுவேன்னு நினைக்கிறியா, அப்போ வேற என்னதான் ரீசன் அப்படின்னு கேட்க, எனக்கு உன் மேலே இருக்க ஃபீலிங்கே போயிருச்சு, நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. உடனே ஹீரோ அங்கிருந்து நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு. சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத, என் கழுத்துல கத்திய வச்சு என் கூட இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி கத்திடுறாங்க. அன்னைக்கு நைட் நேரம் ஆயும் ஹீரோவை எங்கேயுமே காணோம். எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு பீச்ல ஓரமா ஒரு கல்லு மேல உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் போய் என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, எவ்வளவு நேரம் உன்னை தேடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க போக ஹீரோ மறுபடியும் அதையே பேசுறாரு. என்ன ஏன் பிரேக்கப் பண்ற, நம்ம வேணா கப்பிள்ஸ் தெரப்பிக்கு போவோம், எனக்கு புரியுது நான் தான் சில நேரம் பிரச்சனை பண்றேன் அப்படிங்கிறது, ஆனா அதுக்காக பிரேக்கப் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கூட, இன்னொரு ஒரே ஒரு சான்ஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்க ஹீரோயின் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. உங்க அப்பா சரியில்லை அப்படிங்கறதுனால தானே உங்க அம்மா பிரிஞ்சிருக்காங்க, உங்க அம்மா கிட்ட போய் உங்க அப்பாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பயங்கரமா உரைக்குது. ஏன்னா ஹீரோவுக்கு தன்னோட அப்பா எவ்வளவு பெரிய கேவலமான நடவடிக்கையில ஈடுபடுவார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வெறுமையான விஷயம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பாவோட அன்பு இல்லாம ஒரு பொறுப்பற்ற அப்பாவா இருப்பார் அவரு. இப்பதான் தான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதும் அவருக்கு உணர ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின்ட்ட சரியா பேச மாட்டாரு. அந்த ட்ரிப் முடிஞ்சு போகும்போது மதன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிருவாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியும் மதன் ரொம்பவே ஒரு ஜென்யூனான ஆள், தன்னோட காதலி மேல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாம தான் இந்த ஆள் பழகுறான் அப்படிங்கறதே அருணுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். இந்த ட்ரிப்பு முடிஞ்சு எல்லாரும் ஊர் திரும்பிடுவாங்க. ஹீரோ மட்டும் அன்னைக்கு நைட் அங்க தங்காம எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மட்டும் பேசாம வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போவாரு. வண்டி ஆஃப் ஆயிடும். ஹீரோயின் அதுக்கப்புறம் அருண் சொல்லிட்டு கிட்ட ஹக் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ ஹக் பண்ணவே மாட்டாரு, அப்படியே நின்றுட்டே இருந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோவை காட்டுவாங்க. ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார். அந்த ரெஸ்டாரண்ட்டே இவரோட தான். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிசப்ஷனிஸ்டாக இவரோட ஃப்ரெண்டே உட்காந்துருப்பாரு. இன்னும் 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு சூப்பரான ஒரு இடம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இரு திவ்யாவோட பர்ஃப்யூம் மாதிரி தெரியுது, இங்கே திவ்யா இருக்க மாதிரியே எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா ஒரு டேபிளில் திவ்யா உட்காந்துருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் கிட்ட பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லோகோவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு இந்த கெஃபேவோட லோகோவை பார்த்துட்டு, ஓ இந்த இடம் உன்னோடதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னை இவ்வளோ நல்ல நிலைமையில பார்க்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க. நானும் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஆஃபீஸ்க்கு தான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் லீடாக வந்திருக்கேன், உன்னோட கெஃபேல ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் கேக் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ஆப்பிள் கேக் ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஹீரோயின்ட்டு கொடுத்து அங்கேயே படம் முடியுது. இந்த படத்தில் ஹீரோயினும் சேர மாட்டாங்க. ஹீரோ எவ்வளோ டாக்ஸிக்கான ஆளாக இருக்காரு அப்படிங்கிறத அவரே புரிஞ்சுப்பார்.